இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஐடென்டிக் விளையாடுற ஈவெண்ட்டில் எடுத்தோனையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வீடியோ ப்ரூஃபை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். டெசிஷன் மேக்கிங்கில் வீடியோ எடுத்து 2 பேருமே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெக்கு வெப்பனு ஓகேங்களா, அது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்னென்ன மெக்கு வெப்பன் யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம். இந்த மெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டயரில் இருக்கிற மெக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4. இதில் வந்து எல்லா மெக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 4 டயரில் இருக்கிறது. அப்புறம் வெப்பனு பார்த்தீங்கன்னா எப்பிக்கு லெஜெண்டரி தவிர மற்ற காமன், அன்காமன், ரேர் அந்த மெக்ஸ் எல்லாமே அந்த வெப்பன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிற பேசிஸில் உங்களை வந்து சில டிவிஷன்ஸ் டீம் மாதிரி பிரித்து நீங்கள் யார் கூட மேட்சஸ் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறத அது வந்து டிசைட் ஆகும். நீங்கள் மொத்தம் 5 வாரத்துக்கு இந்த மேட்சஸ் நடக்கும். மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு என்ன மேப்புன்னு வந்து நாங்கள் டெசிஷன் எடுத்து சொல்லுவோம், அந்த டைமில் என்ன மேப்பு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு மேப் வைக்கிறேன். சாம்பிளுக்கு பேட்டர்சன் வைக்கிறேன் ப்ரோ, ஓகேவா? எது வேணாலும் வைக்கிறேன், எதையுமே என்கிட்ட செஞ்சு 3, 2, 1 go. இப்போ வந்து நம்ம இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவங்க மெக்க போய் இப்போ வந்து நான் வந்து சேசர், நான் வந்து தேடி கொள்றவன், அவங்க வந்து ஆப்போனண்ட் வந்து தப்பிக்கிறவர். இப்போ வந்து நான் வந்து எந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டும் பிடிக்கக்கூடாது, அவரும் எந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டும் பிடிக்கக்கூடாது. பட் ஆனால் சென்டரை பிடிக்கலாம். துரத்திட்டு போகிறவங்க, அதாவது ஓடுறவங்க சென்டரை மட்டும் பிடிச்சா ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மெக்குமே விளையாட போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு 50 செகண்ட் கணக்கு. என்ன கீழே குதிச்சிட்டீங்க? இப்போ வந்து அவர் வந்து செல்ஃப் டெஸ்ட்ராய் ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு 50 செகண்டில் உங்களுக்கு வந்து சேசர், அதாவது ஓடுறவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு, உங்களால் கொல்ல முடியல அப்படின்னா அவருக்கு வந்து 5 பாயிண்ட் போகும். இப்போ வந்து உங்களுக்கு அதாவது நான் வந்து அந்த 50 செகண்டில் அவரை கொன்னுட்டேன்னா எனக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 50 செகண்டில் என்னால் வந்து அவரை கொல்ல முடியல, அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கும்போது அவருக்கு 5 பாயிண்ட் போயிடுமா. அடுத்த அந்த 10 செகண்டில் வந்து நீங்கள் வந்து அடுத்த மெக்கு ஸ்பான் பண்ணிடணும். அதாவது ஓடுறவர் துரத்தவர் 2 பேருமே அடுத்த மெக்கு ஸ்பான் பண்ணிடணும். ஸ்பான் பண்ணி கரெக்டாக அந்த 10 செகண்ட் வெயிட் பண்ணி அடுத்த நிமிஷம் ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, மொத்தம் இந்த மேட்சஸில் 5 நிமிஷம் இருக்கும். அடுத்த நிமிஷம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். 10 செகண்ட் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த நிமிஷம் ஆரம்பிக்கும் போது மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே டைமிங் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து அவரை கொல்லலை, ஸோ நான் நெக்ஸ்ட் மெக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அவருக்கு வந்து 2 டைம் நான் ஃபஸ்ட்டு இந்த டைம் வந்து அவருக்கு 5 பாயிண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓடுறவரை வந்து எந்த மெக்கும் எந்த கன்னும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் கன் எடுத்துகிட்டு வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் போகும், அதாவது துரத்தவங்களுக்கு. ஓடுறவங்களுக்கு வெளியில வரப்போ இப்போ கரெக்டாக 50 செகண்ட் மேலே முடிஞ்சிருச்சு. நான் வந்து அவரை கொல்லலை, ஸோ அவருக்கு வந்து 5 பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மெக் எடுத்திருக்கேன். நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது அந்த
அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு You பார்த்தீங்களா, have 2 minutes அப்போ மூவ் remaining. பண்ணணும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் மாடு பைலட்ஸு ரெண்டுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அவரை துரத்திட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு மேட்ச்சு, நான் துரத்துறவனா ஒரு மேட்ச்சு. அப்போ வந்து நான் வந்து எந்த பாயிண்ட் எடுக்க முடியல, இல்லை பாயிண்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் வந்து என்னை துரத்துவார், நான் ஓடுறவனா ஒரு மேட்ச்சு. இப்போ ஒருத்தங்க கூட நீங்கள் வந்து 2 மேட்ச் விளையாட போகிறீங்க, அதாவது 2 ரவுண்டு விளையாட போகிறீங்க ஒருத்தருங்க கூட. இந்த 2 ரவுண்டில் உங்களோட மொத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு மேக்ஸிமம் உங்களால் 50 பாயிண்ட் எடுக்கலாம். நீங்கள் அதாவது ஓடுறவர் வந்து சென்டர் கண்ட்ரோல் பாயிண்ட்டை பிடிச்சாருன்னா ப்ளஸ் 10 பாயிண்ட் அவருக்கு சேர்த்து கிடைக்கும். எங்கே ப்ரோ போனீங்க? சுத்தமாக உங்களுக்கு கவனிக்க இதெல்லாம் அங்கேயே நின்ட்டீங்களா ஸ்பான்லேயே? There is 1 minute left. இதை தவிர வேறு ஏதாச்சும் சொல்ல முட்டுமா ப்ரோ? இல்லை கரெக்டாக முடிஞ்சு இப்போ. ஓகே ப்ரோ. Thirty seconds remaining. என்ன டெங்குவா? இப்படி பார்த்தீங்களா, இப்போ அவர் வந்து என்ன டேமேஜ் பண்ணிட்டாரு. 2, 1. ஆனால் 50 செகண்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா துரத்தவங்களுக்கு பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட் வந்துடும். ஓகே, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ கில்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ரெக்கார்டு பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட்டாக அடுத்து தேவைப்படும் பின்னாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து துரத்துனேன், அவர் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ அவரு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்போனண்ட் கூட செகண்ட் ரவுண்டு விளையாட போகிறோம். Three, two, one, go. Let's get things started. இப்போ நான் வந்து சென்டர் கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அதாவது நான் வந்து இப்போ ஓடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கண்ட்ரோல் பாயிண்ட்டை வெற்றிகரமாக பிடிச்சிட்டான் அப்படிங்கன்னா பார்த்தும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 10 பாயிண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? நீங்கள் அடுத்த மெக்கு நீங்கள் சாகுறீங்க, இல்லை அடுத்த மெக்கு சாகாமையும் கூட நீங்கள் தப்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சென்டர்லேயும் ஸ்பான் ஆகலாம், உங்கள் ஏரியாலையும் ஸ்பான் ஆகிக்கலாம். Critical damage. ஐம்பது செகண்ட் முடிஞ்சிச்சு. மெக்கு மாற்றி மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 நிமிஷம் முடியும் போது மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் ஒண்ணுமே பேசாம பேசினா நான் எங்க கண்டுச்சிருவீங்களே. இதேதான் ப்ரோ, உண்மையிலே ஒளிஞ்சிருக்கலாம். எங்க இருக்கீங்க நீங்க? நீங்க இங்க ஈக்கு போயிட்டீங்க. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, நீங்க பார்க்கல. அப்படி இருக்கும்போது
failed. டைம். You have 2 minutes remaining. பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ. சென்டர் ஏன் போட்டு ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ வந்து Incoming fire. Critical damage. இப்போ வந்து அவரு கொன்னுட்டார் என்ன. இப்போ அவருக்கு 5 பாயிண்ட் போயிடும். இல்லை என்ன 30 செகண்ட் இருக்கும்போது கொண்டுட்டாலும் ஸ்பான் ஆகி வெயிட் பண்ணணும். அந்த 1 நிமிஷம் இருக்கிற பட்சத்தில் தான் 2 பேருமே மூவ் ஆகணும். சப்போஸ் நான் வந்து கொன்னுட்டாரு There is 1 இல்லை minute left. கொல்லலை அப்படிங்கும்போது நான் வந்து மெக்கு கரெக்டாக மாற்றிட்டேன், அவர் வந்து மாற்றலை, ஆப்போனண்ட் வந்து மாற்றலைன்னா அப்போ மாற்றாமல் அப்படி வந்து கொன்னாலும் பாயிண்ட் கணக்காகாது அவங்களுக்கு. யார் மாத்துனாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் யார் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மாற்றினாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்த வீடியோஸ் வந்து 2 பேருமே எடுத்து 30 போடணும் seconds கண்டிப்பாக. remaining. 2 பேர்த்தோட பர்ஸ்பெக்டிவ்லையும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ பார்த்து நாங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கடைசியில் யாருக்கு இப்போ இன்னும் எவ்வளோ பாயிண்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணி ஸ்கோர் போர்டில் நாங்கள் போட்டுருவோம். உங்களுக்கு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டைமிங்கை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. உங்கள் ஆப்போனண்ட் யாருன்னு சொல்லிடுவோம். நீங்கள் சேட்டில் டைமிங் டிசைட் பண்ணி இந்த டைமிங்கில் நாங்கள் ஃபிக்ஸ் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட்டர் சொல்லிட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வீடியோ வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கும். அந்த ஒரு வாரம் டைமிங்கில் நீங்கள் மேட்ச் விளையாண்டுருக்கணும். அப்படி விளையாடல அப்படின்னா நாங்கள் ஒரு டைமிங் சொல்லுவோம். இல்லை உங்கள் டைமிங் ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு டைமிங் சொல்லுவோம். அந்த டைமிங்கில் யார் வர்றாங்க, யார் அந்த டைமிங்கில் ஆன்லைனில் வந்துடுறாங்க, நான் மேட்ச் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வின் போயிடும். ஆப்போனண்ட் வராத பட்சத்தில் 2 பேரும் விளையாடலைன்னா 2 பேரும் 0 பாயிண்ட். 2 பேர் விளையாடலைன்னா 2 பேர்த்துக்குமே 0 பாயிண்ட். கடைசியில் இந்த 5 வாரம் நாங்கள் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 200, 100, 50 அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுப்போம். இதில் ஏதாச்சும் நடுவில் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கும்போது மாடரேட்டர்ஸோட டிசிஷனே ஃபைனல் ஆனது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.